தொடர் கனமழை காரணமாக தேனி மாவட்டம் சுருளி அருவியில் தடுப்பு வேலிகள் மற்றும் தடுப்பு சுவர்களை உடைத்து தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் அருவியில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 5வது நாளாக தொடர்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சத்யராஜ். அவரிடம் பேசலாம். வணக்கம் சத்யராஜ். சுருளி அருவியை பொறுத்தவரை இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த தடை நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது? வணக்கம் பரிதா. தேனி மாவட்டத்தில் கடந்த 5 தினங்களாகவே கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பார்த்தோம் என்றால் கம்பம் அருகே உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலமான சுருளி அருவியில் அந்த தடுப்பு வேலிகளையும் தடுப்பு சுவர்களையும் உடைத்து விட்டு தண்ணீரான தற்பொழுது ஆக்ரோஷமாக சென்று வருகிறது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் சுருளி அருவிக்கு வந்து குளிப்பதற்கு வனத்துறையினர் 5வது நாளாக தடை விதித்து வருகின்றனர். இந்த தடையானது மறு அறிவிப்பு வரும் வரை, அதாவது சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்து அந்த உடைந்த வேலிகளையும் பாலங்களையும் சரி செய்த பின்னரே சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று வனத்துறையினர் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக நேற்று முழுவதுமே பெய்த கனமழையின் காரணமாக இப்ப தற்பொழுது தண்ணீர் வரத்து அதிகரித்து ஆக்ரோஷமாக செல்வதை நாம் காண முடிகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளான பூவானம், ஈட்டக்காடு, மகாராஜாப்பட்டு, மணலாறு, அப்பர் மணலாறு மற்றும் சுருளிமலை ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து சாரல் மழை தற்பொழுது வரை பெய்து வருவதாலும் இந்த சுருளி அருவிக்கு வரக்கூடிய தண்ணீர் வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் தற்போது அந்த வேலிகள் உடைத்து விட்டு தண்ணீர் செல்வதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு நலன் கருதியும் சுற்றுலா பயணிகள் வருகை தருவதை குறைத்துக் கொண்டு மறு அறிவிப்பு வரும் வரை இந்த அறிவிற்கு யாரும் வர வேண்டாம் என்று வனத்துறை சார்பாக தொடர்ந்து தடை விதிக்கப்பட்டு வருகிறது. பரிதா, இந்த அருவியில் உள்ள வேலிகளை சரி செய்த பின்னரே சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று வனத்துறையினர் தெரிவித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி.